Hi students, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது CBSE Class 9 Maths கணித மஞ்சரி புக்ல இருக்க Chapter 4 Exploring Algebraic Identities. 4.1 In early chapters you learned about linear polynomials. இப்போ Chapter 2ல நம்ம linear polynomials பத்தி படிச்சோம் இல்லையா? இப்போ அதுவுமே ஒரு algebraic expression தான். அதுல நம்ம என்ன படிச்சோம்? ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்றது, அதை லீனியர் பாலினாமியல்ஸா ரெப்ரசென்ட் பண்ணி அப்படின்னு பார்த்தோம். அண்ட் லீனியர் ஈக்குவேஷன்ஸை பத்தி ஸ்டடி பண்ணோம். எப்படி அந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வந்து ரெண்டு குவான்டிட்டிஸ்க்கு நடுவில் உள்ள ரிலேஷன்ஷிப்பை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். So இந்த சாப்டர்ல we will take next step by exploring algebraic identities. algebraic identities பத்தி இங்க படிக்க போறோம். algebraic expression நமக்கு தெரியும். அது என்ன identities அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்பெஷல் mathematical rules that not only make it easier to simplify complicated calculations but also help us work efficiently with algebraic expressions. ஸோ அல்ஜிபிரிக் ஐடென்டிட்டிஸ்ங்கிறது மேத்ஸ்ல இருக்க ஒரு ஷார்ட்கட் ரூல்ஸ் மாதிரி ரொம்ப பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டட் கால்குலேஷன்ஸை ஷார்ட்டா சால்வ் பண்ண இந்த ஃபார்முலாஸ் வந்து யூஸ் ஆகும். எக்ஸ்பிரஷன்ஸை சிம்பிளிஃபை பண்ண, அப்புறம் ஃபாஸ்டா கால்குலேட் பண்ண அண்ட் பேட்டர்ன்ஸை கிராக் பண்ண இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Let us begin by exploring a simple pattern. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. Consider 3 consecutive square numbers. Square numbersனா என்ன? 1 square வந்து 1, 2 square வந்து 4, 3 square வந்து 9. அப்போ 1, 4, 9 அது எல்லாமே ஒரு ஸ்கொயர் நம்பர். Add the smallest and largest number. இப்போ 3 நம்பர் எடுத்திருக்கோமா ஸ்கொயர் நம்பர்ஸ், அதுல ஸ்மாலஸ்ட் எது அண்ட் லார்ஜஸ்ட் எது? 1 and 9. அது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம். அப்படி ஆட் பண்ணா 10 வருதா? then subtract twice the middle square from this sum. twice the middle square என்ன? 4. அதோட twice என்ன? 8. அத வந்து அந்த 8 வந்து நம்ம இந்த சம்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ண போறோம். சோ சம் வந்து 10, twice the middle number வந்து 2 into 4 8. சப்ட்ராக்ட் பண்ணா என்ன ஆன்சர் வருது? 2 வருது. Now try the same process with another set of 3 consecutive square numbers. இப்போ அதே ஸ்டெப்ஸை நம்ம வேற ஒரு 3 கான்சிக்யூட்டிவ் ஸ்கொயர் நம்பர்ஸ் வச்சு ட்ரை பண்ணலாமா? 9, 16, 25. இது 3 ஓட ஸ்கொயர், 4 ஓட ஸ்கொயர், 5 ஓட ஸ்கொயர். லைனா ஒரு கான்சிக்யூட்டிவ் ஸ்கொயர் நம்பர்ஸ் தான் நம்ம எடுக்கணும். அப்படி எடுத்தோம்னா என்ன ஆன்சர் வரும்? ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணணும். 25 பிளஸ் 9 அப்போ எவ்வளவு வரும்? 34 வரும். அதுல 16ஓட ட்வைஸ் நம்ம மைனஸ் பண்ணணும். 16ஓட ட்வைஸ் என்ன? 32. அதை மைனஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வருது? 2 வருது. அப்போ நம்ம போன சம்ல பார்த்த ஆன்சரும் 2 தான். 10 minus 8 2 வந்துச்சு. இப்பயுமே ஆன்சர் 2 தான் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் த கான்சிக்யூட்டிவ் ஸ்கொயர் நம்பர்ஸ் 25, 36 and 49. இப்போ இன்னொரு கான்சிக்யூட்டிவ் ஸ்கொயர் நம்பர்ஸ் எடுக்கிறாங்க. அதுலயுமே அதே தான் பண்றாங்க. 25 49 ஆட் பண்றாங்க. அதுல இருந்து ட்வைஸ் த மிடில் நம்பரை மைனஸ் பண்றாங்க. அப்போ 74 minus 72 equal to 2. அப்போ இதுக்குமே 2 தான் வருது. Repeat this process with other sets of 3 consecutive square numbers. இந்த மாதிரி நீங்க வேற ஏதாவது 3 sets of square numbers எடுத்தாலுமே the result will be always 2. ஏன் அந்த மாதிரி ரிசல்ட் 2வா வருது? எது எடுத்தாலுமே அதை வந்து நம்ம அல்ஜிப்ரா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். The pattern may be look surprising but soon we will uncover the reason behind it using algebra. அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்னன்னு நம்ம அல்ஜிப்ரா வச்சு தெரிஞ்சுக்கலாம். Think and find other patterns like this one. For example, you could consider 4 consecutive squares and see if you can find a pattern. இப்போ 3 consecutive square numbers தான பார்த்தோம். 4 consecutive squaresக்கு என்ன பேட்டர்ன் வருது அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ 4 consecutive square numbers எடுத்துக்கலாம். 1, 4, 9, 16. இது 1 ஓட ஸ்கொயர், 2 ஓட ஸ்கொயர், 3 ஓட ஸ்கொயர், 4 ஓட ஸ்கொயர். இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா இதோட எக்ஸ்ட்ரீம் வேல்யூ, ஸ்மாலஸ்ட் வேல்யூ அண்ட் லார்ஜஸ்ட் வேல்யூ என்ன? 1 and 16. இப்போ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். 1 plus 16 பண்ணா எவ்வளவு வருது? 17 வருது. இப்போ நடுவுல இருக்க ரெண்டு நம்பர், இப்போ 3 நம்பர்ஸ் இருக்கும்போது ஒரு நம்பர் தான் இருந்துச்சு. ஆனா இங்க 2 நம்பர்ஸ் மிடில் இருக்கு. அதனால நம்ம அது என்ன பண்ணலாம்? அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 4 plus 9 வந்து 13. அங்க வந்து ட்வைஸ் த மிடில் நம்பர் பண்ணோம் இல்லையா? இங்க அந்த மாதிரி பண்ணல. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த சம்ல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். 17 minus 13 the answer is 4. இப்போ அங்க 2 அந்த மாதிரி இங்க 4 வந்திருக்கு. இந்த பேட்டர்ன் வந்து எல்லாத்துக்குமே ரிப்பீட் ஆகுதான்னு செக் பண்ணலாமா? நெக்ஸ்ட் ஒரு கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் 16, 25, 36, 4 ஓட ஸ்கொயர், 5 ஓட ஸ்கொயர், 6 ஓட ஸ்கொயர் அண்ட் 7 ஓட ஸ்கொயர் வந்து 49.
இந்த ஸ்மாலஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். அப்போ 16 plus 49 equal to 65. இப்போ இந்த மிடில் நம்பர்ஸ் ஆட் பண்ண போறோம். 25 plus 36 equal to 61. அப்ப இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணலாமா? 65 minus 61 equal to 4. அங்க எந்த நம்பர்ஸ் எடுத்தாலுமே ஸ்கொயர் கான்சிக்யூட்டிவ் ஸ்கொயர் நம்பர்ஸ் 3 நம்பர்ஸ் எடுத்து இந்த ஒரு ஸ்டெப் போடும்போது நமக்கு 2 ஆன்சர் வந்துச்சு. அதே மாதிரி இங்க நம்ம ஸ்மாலஸ்ட் டிஜிட் அண்ட் லார்ஜஸ்ட் டிஜிட் ஆட் பண்ணிட்டு நடுவுல இருக்க 2 மிடில் நம்பர்ஸ் ஆட் பண்ணி அதுல இருந்து மைனஸ் பண்ண இந்த ரெண்டு சம்மையும் ஒன்றுக்கு ஒன்று மைனஸ் பண்ணும்போது சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 4 வேல்யூ எப்பவுமே கிடைக்குது. இப்போ 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் பார்க்கும்போது ஆன்சர் வந்து எப்பவுமே 2 கிடைச்சது, இங்க 4 கிடைக்குது. இது ஏன் அப்படின்னா இதை அல்ஜிப்ரிக்கா நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா 4 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், அதுல எப்படி 4 வருதுன்னு நான் சொல்றேன். ஸோ அதை அல்ஜிப்ரிக்கா எழுதணும்னா நம்ம ஒரு ஜென்ரலைஸ் பண்ணி எழுதணும். நார்மலா கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் எப்படி எழுதுவோம்? n+1 n+2 n+3ன்னு எழுதுவோம். கரெக்டா? போன கிளாஸ்லயே நீங்க படிச்சிருப்பீங்க நம்பர் பிளேலிஸ்ட்ல எப்படி இந்த மாதிரி ஜெனரலைஸ் பண்ணி எழுதுறதுன்னு. அப்போ இங்க எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸ். ஸோ இந்த நான் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்கொயர் பண்றோம். அப்போ n ஸ்கொயர் n+1 the whole square n+2 the whole square n+3 the whole squareன்னு 4 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். அதுல லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் அதாவது ஸ்மாலஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் டிஜிட்டை நம்ம ஆட் பண்றோம். n ஸ்கொயர் பிளஸ் n+3 the whole square அண்ட் இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்றோம். n+1 the whole square plus n+2 the whole square. மிடில் நம்பர்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நம்பர்ஸும் ஆட் பண்றோம். அண்ட் இந்த சம்ல இருந்து இந்த சம்மை நம்ம மைனஸ் பண்றோம். கரெக்டா? இங்க என்ன பண்றோம்? 17ல இருந்து 13 மைனஸ் பண்றோம். இந்த சம்ல இருந்து இந்த சம்மை மைனஸ் பண்றோம். அதனால இங்க வந்து மைனஸ் வரும். அப்படி பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 4 கிடைக்குது. அப்போ இதை சால்வ் பண்ணா நமக்கு 4 கிடைக்குதான்னு நம்ம செக் பண்ணலாமா? n ஸ்கொயர் பிளஸ் a plus b the whole square formula என்ன? a square plus b square plus 2ab 2 into aங்கிறது n bங்கிறது 3. இப்போ 3 2s are 6 6n ன்னு போடலாம். 6n minus இங்க n plus 1 the whole square வந்து n square plus 1 square plus 2ab னா 2n வரும். ஸோ இது ஒரு டேர்ம் பிளஸ் இங்க n plus 2 whole square என்ன? n square plus 2 square 4 plus 2 into n வந்து 4n. இப்போ இங்க வந்து மைனஸ் நம்ம உள்ள எடுத்துக்கலாம். இங்க வந்து n ஸ்கொயர் வந்து 2 தடவை இருக்கா? ஸோ 2n ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் 9 பிளஸ் 6n மைனஸ் இங்கேயுமே n ஸ்கொயர் 2 தடவை இருக்கு. ஸோ 2n ஸ்கொயர் அதுக்கப்புறம் n டேர்ம்ஸ் வந்து இங்க 6n வரும். 2n plus 4n 6n. அதுக்கப்புறம் இங்க 1 ஸ்கொயர் பிளஸ் 4 எவ்வளோ? 5 பிளஸ் 5 ஈக்குவல் டு 4. இப்போ இந்த மைனஸை உள்ள எடுக்கலாம். இங்க மைனஸ் இங்க மைனஸ் இங்க மைனஸ் ஆகும். ஸோ 2n ஸ்கொயர் மைனஸ் 2n ஸ்கொயர் கேன்சல் ஆகும். 6n மைனஸ் 6n கேன்சல் ஆகும். இங்க 9 மைனஸ் 5 இருக்கு. 9 மைனஸ் 5 எவ்வளோ? 4. அப்போ இந்த அல்ஜிப்ரிக்கா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் நம்ம சால்வ் பண்ணோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு 4 இருக்கு. ஸோ n வேல்யூ என்னவா இருந்தாலுமே இந்த மாதிரி அது கேன்சல் ஆயிட்டு நமக்கு ஆன்சர் 4 வரும். அதனாலதான் வாட் எவர் நம்ம 4 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் எடுத்தாலுமே நமக்கு ஆன்சர் வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது நமக்கு 4 வருது. அப்போ இங்க n வேல்யூ 1 இருந்தாலும் சரி n வேல்யூ 4 இருந்தாலுமே சரி, ஏன்னா n ஸ்கொயர் எழுதிருக்கோம் இல்லையா? அப்போ nங்கிறது இங்க 4னா 4 ஸ்கொயர், அதுதான் இங்க 16 போட்டிருக்கோம். அந்த மாதிரி இங்க n வேல்யூ எதுவா இருந்தாலுமே சரி, இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ் எதுல ஸ்டார்ட் ஆனாலுமே சரி நமக்கு ஆன்சர் வந்து 4 தான் வரும். இப்போ இதுக்கு முன்னாடி 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் பார்த்தோம்ல, இதே மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணலாமா? அந்த பேட்டர்ன் ஏன் எப்பவுமே 2 வருதுன்னு? அங்க என்ன நம்பர்ஸ் எடுத்திருப்போம்? 3 நம்பர்ஸ் எடுத்திருப்போம். ஒன்னு n ஸ்கொயர், இன்னொன்னு n+1 the whole square, இன்னொன்னு n+2 the whole square. அண்ட் நாங்க என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணிருப்போம்? இந்த சின்ன நம்பரும் லார்ஜஸ்ட் நம்பரும் ஆட் பண்ணுவோம். அப்போ n ஸ்கொயர் பிளஸ் n+2 the whole square. அண்ட் அந்த ஆட் பண்ண சம்ல இருந்து இந்த மைனஸ் ட்வைஸ் பண்ணி மைனஸ் பண்ணுவோம். ஸோ மைனஸ் ட்வைஸ் த மிடில் நம்பர். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எப்பவுமே 2ன்னு வந்துச்சு. இப்போ 2ன்னு வருமான்னு செக் பண்ணி பார்க்கலாமா? n ஸ்கொயர் பிளஸ் இது a plus b the whole square ஃபார்முலால n ஸ்கொயர் பிளஸ் 2n 2 into n 4n
plus 2 square. 2 square வந்து 4 minus 2 into n square plus 1 plus 2n. இங்க n square plus n square 2n square வரும் plus 4n plus 4 minus 2 into n square. இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா minus 2, இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா மறுபடியும் minus 2 2s are 4 minus 4n. और 2n square minus 2n square cancel ஆயிடும். minus 4n 4n cancel ஆயிடும். 4 minus 2 தான் இருக்கும். 4 minus 2 என்ன 2. ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை அப்போ நமக்கு 2 கிடைக்குது. எப்பவுமே அந்த என் டேர்ம்ஸ்லாம் கேன்சல் ஆகிட்டு 2 கிடைக்கிறதுனால நமக்கு எந்த ஸ்கொயர் நம்பர்ஸ், எந்த கான்சிக்யூட்டிவ் ஸ்கொயர் நம்பர்ஸ் 3 ஸ்கொயர் நம்பர்ஸ் எடுத்தாலுமே இந்த ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னா, அதாவது ஸ்மாலஸ்ட் நம்பர் லார்ஜஸ்ட் நம்பர் ஆட் பண்ணிட்டு அதுல இருந்து ட்வைஸ் த மிடில் நம்பர் பண்ணீங்கன்னா the answer will be 2. அது ஏன் அப்படி வருதுன்னு நம்ம அல்ஜிப்ரா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி காட்டிட்டோம். இப்போ இந்த அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ணும்போது நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? a plus b the whole square equal to a square plus b square plus 2ab. ஆல்ரெடி இந்த ஐடென்டிட்டி படிச்சிருக்கோம் கிளாஸ் 8ல, அதனால நம்ம யூஸ் பண்ணோம். இருந்தாலும் இப்போ நெக்ஸ்ட் அந்த ஐடென்டிட்டியை வந்து ஜியோமெட்ரிக்கலா எப்படி விஷுவலைஸ் பண்றது அப்படின்னு நெக்ஸ்ட் டாபிக்ல பார்க்கலாம். இது ஏன் வந்து இந்த a plus b whole square equal to a square plus b square plus 2ab கரெக்டா ஒர்க் ஆகுது for all the values அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல பார்க்க போறோம். Now 4.2 Visualizing Identities. In this section we will revisit some algebraic identities that we have studied in earlier grades and try to visualize them using geometrical models. இப்போ நம்ம algebraic identities பத்தி ஆல்ரெடி போன கிளாஸ் 8ல படிச்சிருப்போம் இல்லையா? உங்களுக்கு தெரியும் a plus b the whole square equal to a square plus b square plus 2ab அந்த மாதிரியான ஐடென்டிட்டிஸ் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ அதை எப்படி ஜியோமெட்ரிக்கல் மாடல்ஸா ரெப்ரசென்ட் பண்றதுன்னு இப்போ விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். இன் பர்டிகுலர் வி யூஸ் ஸ்கொயர்ஸ் அண்ட் ரெக்டாங்கிள்ஸ் டு ரெப்ரசென்ட் டேர்ம்ஸ். அந்த டேர்ம்ஸை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், விஷுவலைஸ் பண்ணுவோம் ஜியோமெட்ரிக்கலா அப்படின்னா ஸ்கொயர்ஸ் அண்ட் ரெக்டாங்கிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். Consider two line segments of length a and b units respectively and make a longer line segments of length a plus b units. ரெண்டு தனித்தனி லைன் செக்மெண்ட்ஸ், ஒன்னு a இன்னொன்னு b, அந்த மாதிரி ரெண்டு லைன் செக்மெண்ட்ஸ் இருக்கு. அதை வந்து ரெண்டுமே ஒன்னா சேர்த்து இது வரைக்கும் a இது வரைக்கும் bனா அது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு a பிளஸ் பிங்கிற ஒரு லைன் செக்மெண்ட் கொண்டு வரும். இங்க பாத்தீங்கன்னா இது a இது b ரெண்டுமே சேர்த்தா a பிளஸ் b யூனிட்ஸ் ஆஃப் லைன் செக்மெண்ட் இது. We can now construct a square of side a plus b units. அப்போ இந்த லென்த் a plus bங்கிற இந்த லென்த் உள்ள லைன் செக்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்கொயர் வரைய போறோம். ஸ்கொயருக்கு 4 சைடுமே ஈக்குவலா இருக்கும். அப்போ a plus bனா அந்த 4 சைடு ஆஃப் த ஸ்கொயருக்குமே அந்த லென்த் வந்து என்னவா இருக்கும்? a plus b இருக்கும். And partition into smaller squares and rectangles. அது வந்து ஸ்கொயர்ஸ் அண்ட் ரெக்டாங்கிள்ஸா பிரிக்க சொல்றாங்க. எப்படின்னா இது வந்து a plus b தானே சைடு, அப்போ இது வரைக்கும் a இது வரைக்கும் bனா இந்த லென்த்ல அந்த a and b கட் ஆகுற அந்த லைன்ல வந்து நம்ம ஒரு லைன் போடுறோம். அதே மாதிரி இந்த லென்த்லயும் a plus bனா இது வரைக்கும் a அண்ட் இது வரைக்கும் b அப்படின்னா இங்க ஒரு லைன் போடுவோம். அப்போ இங்க ஒரு ஸ்கொயர் கிடைக்கும், இங்க ரெக்டாங்கிள், இங்க ரெக்டாங்கிள் அண்ட் இங்க ஒரு ரெக்டாங்கிளோ ஸ்கொயரோ இது ஒண்ணு கிடைக்கும். ஸோ அந்த டயக்ராம் எப்படின்னு பார்க்கலாம். இதுதான் இந்த டயக்ராம். ஆக்சுவலா நீங்க கிளாஸ் 8லயே இந்த டயக்ராம் பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு ஜியோமெட்ரிக்கல் விஷுவலைசேஷன் அந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ்க்கு எப்படி போடுறது, அண்ட் அது ஏன் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab அந்த மாதிரி வந்துச்சு, அண்ட் இன்னொரு ஐடென்டிட்டி a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab ஏன் வந்துச்சு, அந்த மாதிரியான எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் நம்ம போன கிளாஸ் 8லயே படிச்சிருப்போம். எக்ஸாக்டா சொல்லணும்னா கிளாஸ் 8 சாப்டர் 6 we distribute at things multiplyல இந்த டயக்ராம் நீங்க பார்த்திருப்பீங்க. அங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்காக a plus b into a plus b வந்து a plus b the whole square தானே, which will be equal to a square plus b square plus 2ab அப்படின்னு சொல்றதுக்காக இந்த டயக்ராம் பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க அதை போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த லைன் வந்து a plus b யூனிட்ஸ், அதுல ஏவுமே இருக்கு பியுமே இருக்கு. ஸோ இந்த சைடுமே a bன்னு ரெண்டுமே இருக்கு. ஆனா அது எங்க கட் ஆகுது? இதுல இருந்து இது வரைக்கும் ஏன்னா அப்ப இங்க வந்து ஒரு லைன் போடுறாங்க. அதே மாதிரி இந்த லைன்ல எது வரைக்கும் a இது வரைக்கும் a, அப்ப இங்க இருந்து ஒரு லைன் போடுறாங்க. அப்ப இங்க வந்து நமக்கு ஒரு ஸ்கொயர் கிடைக்குது இந்த எல்லோ ரீஜன், அண்ட் பியுமே ஒரு ஸ்கொயர் கிடைக்குது, அண்ட் ஏபிங்கிறது ரெண்டு ரெக்டாங்கிள் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்கொயரோட ஏரியா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஏரியாவோட ஃபார்முலா என்ன? சைட் ஸ்கொயர்.
அப்ப இந்த ஸ்கொயரோட சைடு என்ன a plus b. அப்ப இந்த ஸ்கொயரோட ஏரியா a plus b the whole square. The area of the outer square is a plus b the whole square. அப்போ இதுல குட்டி குட்டி ஏரியா இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்னவா இருக்கும்னா இங்க இருந்து இது வரைக்கும் லென்த் a. அப்போ இங்க இருந்து இது வரைக்கும் லென்த் ஏனா இது வந்து சைடு a உள்ள ஒரு ஸ்கொயர், அதனால இதோட ஏரியா a ஸ்கொயர். அண்ட் அதே மாதிரி இந்த லென்த் பாத்தீங்கன்னா b, இது ரெண்டும், அதனால இது வந்து ஒரு ஸ்கொயர் அண்ட் ஏரியா வந்து b ஸ்கொயர். ஸோ இது உள்ள எழுதியிருக்கிறது என்னன்னா அந்த ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ஸோட ஏரியா தான் எழுதியிருக்காங்க. இது வந்து ரெக்டாங்கிள், இது லென்த் வந்து a அண்ட் பிரெத் வந்து b, அதனால a இன்டூ பின்னு போட்டிருக்காங்க. அண்ட் இங்கேயுமே இது வந்து b, இந்த லென்த் a, அதனால a இன்டூ பின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது உள்ள இருக்கிறதெல்லாம் அதோட ஏரியாஸ் தான் எழுதியிருக்காங்க. அப்போ நமக்கு இந்த டோட்டல் ஏரியா, இந்த ஸ்கொயரோட டோட்டல் ஏரியா தெரியணும்னா நம்ம இது எல்லா தனித்தனி ஏரியாவும் ஆட் பண்ணணும் இல்லையா. இது ஃபுல் டோட்டல் ஏரியா தெரியணும்னா a plus b the whole square போடணும். அண்ட் இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சோம்னா என்ன வரும், இந்த எல்லோ கலர் ஸ்கொயர் ஏரியா வந்து a ஸ்கொயர், அதுக்கப்புறம் இந்த சின்ன ஸ்கொயர் ஏரியா வந்து b ஸ்கொயர், அண்ட் 2 தடவை ab வருது, அதனால 2ab. இது எல்லாமே சேர்ந்து ஆட் பண்ணா நமக்கு டோட்டல் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் கிடைக்கும். டோட்டல் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிப்போம், a plus b the whole square. அப்போ இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். a plus b the whole square will be equal to a square plus b square plus 2ab. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா எப்படி இந்த ஃபார்முலா வருதுன்னு? ஸோ நம்மளோட கன்க்ளூஷன் என்ன, the total area of a square வந்து a plus b the whole square. அது தனித்தனி டிவிஷன்ஸா பிரிச்சு தனித்தனி ஏரியாவா நம்ம கண்டுபிடிச்சு அது எல்லாத்தையும் ஆட் பண்றோம். அதோட ஃபார்முலா என்ன வருது, a square plus b square plus 2ab வருது. அப்போ அது ரெண்டுமே ஈக்குவல். இதுதான் ஒரு ஐடென்டிட்டி. So from 4.2 it is clear that a plus b the whole square equal to a square plus 2ab plus b square for all a and b when a and b are lengths of line segments. So a and b என்ன வேல்யூவா இருந்தாலுமே இந்த ஐடென்டிட்டி வந்து கரெக்டா ஒர்க் ஆகும். Think of numbers a and b where a and b do not represent lengths of line segments. So a and b ஓட வேல்யூ எதுவா இருந்தாலுமே ஐடென்டிட்டி கரெக்டா இருக்குமான்னு பாத்தீங்கன்னா அதுதான் இங்க திங்க் பண்ண சொல்றாங்க. a and b வந்து do not represent lengths of line segments. ஒரு லைன் செக்மெண்ட்னா என்ன இருக்கும், இங்க இருந்து 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் நம்பரா இருக்கும். ஒருவேளை a and b நெகட்டிவ் நம்பரா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப அது லைன் செக்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுமா, பண்ணாது இல்லையா. அதுதான் இவங்க திங்க் பண்ண சொல்றாங்க. a and b என்ன வேல்யூனாலும் எடுத்துக்க கூடாது. So what if a and b are negative numbers அப்படின்னு கேக்குறாங்க. Let us check for some negative numbers and see if this equation still works. ஒருவேளை நெகட்டிவ் நம்பர்ஸ் எடுத்தாலுமே இந்த ஈக்குவேஷன் ஒர்க் ஆகுமா அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். எக்ஸாம்பிள் 2ல இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா a ஓட வேல்யூ -2 அண்ட் b ஓட வேல்யூ -3ன்னு கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே நெகட்டிவ் வேல்யூல கொடுத்திருக்காங்க. அப்போ a plus b ஓட வேல்யூ என்னவா இருக்கும், -2 -3 -5 இருக்கும். இதை ஸ்கொயர் பண்ணா -5 ஸ்கொயர் பண்ணா எவ்வளவு வரும், மைனஸ் நெகட்டிவ் நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணாலுமே நமக்கு பாசிட்டிவ் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ 5 ஸ்கொயர் வந்து 25. ஸோ a plus b the whole square equal to 25ன்னு வரும். இப்போ நம்ம தனித்தனியா a ஸ்கொயர் என்ன, b ஸ்கொயர் என்ன, 2ab என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இப்பதானே பார்த்தோம் டோட்டல் ஸ்கொயர் a plus b னா அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு வச்சு 25 கண்டுபிடிச்சோம். இப்ப தனித்தனி ஏரியாவா இந்த a ஸ்கொயர் என்ன, b ஸ்கொயர் என்ன, ab என்ன அதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணாலும் கரெக்டா வரணும்ல. சோ அதுபடி நம்ம செக் பண்ணா a ஸ்கொயரோட வேல்யூ, a ஓட வேல்யூ என்ன -2, அப்ப a ஸ்கொயரோட வேல்யூ 4. அதே மாதிரி b ஓட வேல்யூ -3 னா b ஸ்கொயரோட வேல்யூ 3 ஸ்கொயர் 9. இப்போ 2ab 2 into a ஓட வேல்யூ -2 and b ஓட வேல்யூ -3. இங்க மைனஸ் 2 தடவை வரதுனால கேன்சல் ஆயிடும். பாசிட்டிவ்ல தான் நமக்கு ஆன்சர் வரும். சோ 2 2s are 4, 4 3s are 12. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம். 4 plus 12 plus 9 வந்து 25. கரெக்டா வந்துருச்சு. Hence a square plus 2ab plus b square equal to a plus b the whole square again. அப்போ a and b வேல்யூ எப்படி இருந்தாலுமே நமக்கு இந்த ஐடென்டிட்டி கரெக்டா ஒர்க் ஆகுது. இப்போ a and b வேல்யூ ரெண்டுமே மைனஸ்ல இருந்ததுனால அங்க கேன்சல் ஆச்சு. இப்போ ஒரு மைனஸ் ஒரு பிளஸ்ல இருந்தா கேன்சல் ஆகுமா, கரெக்டான வேல்யூ வருமா, அதுவுமே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ a ஓட வேல்யூ -2/3 and b ஓட வேல்யூ 3/4. இங்க இன்டிஜர் கூட எடுக்கல, ஒரு ரேஷனல் நம்பர் ஒரு ஃபிராக்ஷன்ல எடுத்திருக்கோம். ஸோ a and b வேல்யூ எதுவா இருந்தாலுமே கரெக்டா இருக்கும்னு சொன்னல இந்த ஐடென்டிட்டி. அப்போ அது நெகட்டிவ் பாசிட்டிவ் அந்த மாதிரியும் செக் பண்ணணும். அண்ட் அது ஃபிராக்ஷனா இருந்தாலுமே கரெக்டா ஒர்க் ஆகுது, அதுவுமே நம்ம செக் பண்ணணும் இல்லையா. அதனால இங்க ஒரு ஃபிராக்ஷன் எடுத்திருக்கோம், அண்ட் ஒன்னு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் எடுத்திருக்கோம். a plus b வேல்யூ என்னவா இருக்கும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ -2/3 plus 3/4
இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1/12 ஆன்சர் வரும். இது ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 1/144 கிடைக்கும். இப்போ அந்த a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் இது தனித்தனியா கண்டுபிடிச்சு ஆட் பண்ணணும். பண்ணலாமா? -2/3 the whole ஸ்கொயர் வந்து 4/9. இது வந்து கேன்சல் ஆச்சுன்னா 3 கேன்சல் ஆகும். இங்க 2 into 2 4 வரும், இங்க 4 வரும். அண்ட் இங்க 1 மட்டும் இருக்கும், -1 இருக்கும், அதனால இங்க -1. அண்ட் இந்த 3/4 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 9/16. இப்போ இந்த லைனை நீங்க சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணீங்கன்னா எல்சிஎம் எடுத்து 64 minus 144 plus 81 divided by 144 அப்படின்னு வரும். இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 145 minus 144 divided by 144 1/144 which is same as this a plus b the whole square முதல்ல கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த வேல்யூ மாதிரி சேமா வந்துருச்சு இந்த a square plus 2ab plus b ஸ்கொயரும். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்? it seems to be true for rational numbers too. இந்த ஐடென்டிட்டி இன்டிஜர்ஸ்க்கு மட்டும் இல்ல, நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு மட்டும் இல்ல, ரேஷனல் நம்பர்ஸுக்குமே கரெக்டா ஒர்க் ஆகுது. பட் we are still not sure if it is true for all numbers. ஆனா இன்னுமே இது எல்லா நம்பர்ஸுக்குமே கரெக்டா இருக்குமா அப்படின்னு we are not sure. To verify this, let us investigate further using distributive property of numbers. So இதுக்கப்புறமும் நமக்கு ஷுவரா இல்லைன்னா distributive property வச்சு நம்ம வெரிஃபை பண்ணலாம். அதுக்கு a plus b the whole square நம்ம எப்படி எழுதலாம்? distributive property படி a plus b into a plus b ன்னு எழுதலாம். ஏன்னா ஒரு x ஸ்கொயருங்கிறது என்ன? x into x தான் x ஸ்கொயர், கரெக்டா? அந்த மாதிரி a plus b நம்ம 2 தடவை மல்டிபிகேஷன்ல எழுதுறோம். அப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி தெரியும் இல்லையா? போன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க, ஒரு லெசனே we distributed things multiplyன்னு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம், அப்புறம் இது ஃபுல்லா a into a plus b, அப்புறம் இந்த செகண்ட் டேர்ம் b into a plus b, இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்புறம் இது ரெண்டும் a into a ஸ்கொயர் அண்ட் a into b ab. அதே மாதிரி இங்க b into a ba and இது வந்து b into b ஸ்கொயர், இந்த மாதிரி கிடைக்கும். அப்புறம் a ஸ்கொயர் plus 2ab plus b ஸ்கொயர்னு வருது. Recall that in grade 8 you were introduced to a plus b the whole square equal to a square plus 2ab plus b square as an identity. நான் சொன்னேன் இல்லையா, we distributed things multiplyingற ஒரு சாப்டர்ல இந்த ஐடென்டிட்டி பத்தி நம்ம படிச்சிருக்கோம். இதே மாதிரி டயக்ராம் வரைஞ்சுன்னு நீங்க வேணா அதை போய் செக் பண்ணி பாருங்க. ஞாபகம் இல்லைன்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் அங்க ஜியோமெட்ரிக்கலா விஷுவலைஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் an equation and an identity? இதுல பாத்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி சைன் இருக்கு, அப்போ அது ஒரு ஈக்குவேஷன் சொல்லாம ஏன் ஐடென்டிட்டின்னு சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா an algebraic identity is an equation. algebraic ஐடென்டிட்டியுமே ஒரு ஈக்குவேஷன் தான். that is true for all values of the variables occurring in it. and அந்த ஈக்குவேஷன் வந்து எல்லா வேல்யூஸ், அந்த வேரியபிள்ஸ்க்கு என்ன மாதிரி வேல்யூஸ் போட்டாலுமே அது ட்ரூவா இருக்கும். while an equation need not be true for all values. ஆனா ஒரு ஈக்குவேஷன் வந்து எல்லா வேல்யூஸ்க்குமே ட்ரூவா இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பட் ஒரு ஐடென்டிட்டினா அது ஒரு ஈக்குவேஷன் அண்ட் அது எல்லா வேல்யூஸ்க்குமே ட்ரூவா இருக்கணும், அதுக்கு பேரு தான் ஐடென்டிட்டி. சோ அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டினா என்னன்னு புரிஞ்சுதா? அது எப்படி ஈக்குவேஷனோட டிஃபர் ஆகுதுன்னு இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க, அது சொன்னா புரியும். இப்போ x square minus 1 equal to 24 is true for only x equal to 5 or x equal to minus 5. இப்போ x square minus 1 equal to 24னா இது எந்த வேல்யூ, x ஓட வேல்யூ எந்த வேல்யூ போட்டாலுமே ஈக்குவலா வருமானா வராது. x equal to 5 இல்லைன்னா -5 அது ரெண்டுத்துக்கு மட்டும்தான் இந்த ஈக்குவேஷன் கரெக்டா இருக்கும். அதனால வந்து இது ஈக்குவேஷன் சொல்றோம். இப்போ 3 போட்டு பாருங்களேன், 3 ஸ்கொயர் வந்து 9, 9 minus 1 8. இப்போ இங்க 8 தான் வரணும்னா இங்க 24ன்னு வருது. ஸோ x equal to 5 minus 5 அதுக்கு மட்டும்தான் இது கரெக்ட், மற்றபடி மற்ற வேல்யூஸ்க்கெல்லாம் இது தப்பு. ஆனா x plus y the whole square equal to x square plus 2xy plus y square இது வந்து is true for all values of x and y. இந்த x and y க்கு எந்த மாதிரி வேல்யூஸ் 1 2 3 4 5 6 எல்லா நெகட்டிவ் நம்பர்ஸ் ஃபிராக்ஷன்ஸ் எது போட்டாலுமே அது கரெக்டா வரும். அதனால இந்த ஈக்குவேஷன் வந்து இதுவுமே ஒரு ஈக்குவேஷன் தான், ஆனா இந்த ஈக்குவேஷன் எல்லா வேல்யூஸ்க்கும் ட்ரூவா இருக்கிறதுனால this is an identity அப்படின்னு சொல்லுவோம். By now, you must have observed that a plus b the whole square is not equal to a square plus b square. இப்போ நமக்கு a plus b the whole squareம் a square தனியா b square தனியா ஆட் பண்ணா வர ஆன்சரும் நாட் ஈக்குவல்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ தானே நம்ம அந்த ஃபார்முலா பார்த்தோம், a square plus b square plus 2abங்கிற இன்னொரு டேர்ம் ஆட் ஆகுது. அந்த டேர்ம் இல்லாம இருந்தா அது எப்படி ஈக்குவலா இருக்கும்? அதுவும் இருந்தா தானே ஈக்குவலா இருக்கும். அப்போ இந்த a square plus b squareல 2ab இல்ல ரைட் சைட்ல, ஸோ இது ரெண்டும் ஈக்குவலா இருக்காது, நாட் ஈக்குவல்.
but can you find out which one of them will be greater? அப்போ இது ரெண்டுத்துல எது கிரேட்டரா இருக்கும் அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். இப்போ a வந்து 10, b equal to 2. What are the values of a plus b the whole square and a square plus b square? இப்போ இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட் a plus b the whole square இருக்கு, அது தனியா கண்டுபிடிக்கலாம் இந்த வேல்யூஸ்க்கு. அதே மாதிரி a square plus b square இருக்கு, அதுவும் தனியா கண்டுபிடிக்கலாம். இப்போ a plus b என்ன? 10 plus 2 12. இப்போ 12 ஸ்கொயர் தான் a plus b the whole square, that is 144. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்து a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இருக்கா. இப்போ a ஸ்கொயர் 10 ஸ்கொயர், b ஸ்கொயர் வந்து 2 ஸ்கொயர், இது ஆட் பண்ணீங்கன்னா 104 வருது. அப்போ எது அதிகமா இருக்கு? 144, which is a plus b the whole square. இப்போ a plus b the whole square தான் greater than a square plus b square. இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல பிளஸ் 2abங்கிற அந்த டேர்மே இல்ல, அது இருந்தாதான் ஈக்குவலா இருக்கும். ஆனா அப்போ ஒண்ணு இல்ல அப்படிங்கிற போது அதை விட கம்மியா தானே இருக்கும். அப்போ a plus b the whole square தான் அதிகமா இருக்கும். அப்படி நம்ம பார்த்தாலுமே நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு எக்ஸாம்பிள் வச்சுதான் சொல்லணும்னு கிடையாது. இப்போ இதுதான் கிரேட்டர்னு நம்ம சொல்லிட்டோம். பட் இஸ் இட் ட்ரூ ஃபார் ஆல் நம்பர்ஸ் a and b? இப்போ நம்ம சொன்னது வந்து a and b வேல்யூ என்னவா இருந்தாலுமே அது ட்ரூவா இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அண்ட் திங்க் அண்ட் ரிஃப்ளெக்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. வாட் கேன் யூ சே அபவுட் a and b if a plus b the whole square less than a square plus b square? What can you say about a and b if a plus b the whole square is greater than a square plus b square? இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது. And when will be a plus b the whole square be equal to a square plus b square? இப்போ நம்ம பார்த்த கண்டிஷன் வந்து எல்லா நம்பர்ஸ்க்குமே ட்ரூவா இருக்குமா? a and b வேல்யூ எந்த வேல்யூவா இருந்தாலுமே ட்ரூவா இருக்குமா அப்படின்னு தான் கேட்டாங்க. ஸோ அதை நம்ம செக் பண்ணும்போது தெரிஞ்சிடும் எப்போ அது கிரேட்டரா இருக்கும், எப்போ அது லெஸரா இருக்கும், எப்போ அது ஈக்குவலா இருக்கும்னு. இப்போ a equal to 10 and b equal to 2க்கு a plus b the whole square is greater than a square plus b squareன்னு பார்த்தோம். இது வந்து எப்பவுமே ட்ரூவா இருக்குமா ஃபார் ஆல் நம்பர்ஸ் a and b அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது இந்த a and b வேல்யூ வந்து நெகட்டிவா இருந்தாலுமே சரி, இல்ல ரேஷனல் நம்பரா இருந்தாலுமே இது கரெக்டா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே நம்ம -2ன்னு போட்டு பார்க்கலாம். a plus b the whole square ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 10 minus 2 the whole square, 8 square equal to 64. So a square plus b square இந்த டேர்ம் வந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா 10 square plus b square ஓட வேல்யூ என்ன? -2 the whole square, அப்ப 100 minus 2 square என்ன? 4 plus 4 104. இங்க வந்து a plus b the whole square ஓட வேல்யூ is less than a square plus b square இருக்கு. அப்போ இந்த டேர்ம் வந்து எப்பவுமே கரெக்டா இருக்காது. So for all values of a and b இது ட்ரூ கிடையாது. ஒரு a and b வேல்யூல ஏதாவது ஒரு வேல்யூ நெகட்டிவா இருந்துச்சுன்னா it will be less than a plus b the whole square, it will be less than a square plus b square இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன்ஸ் வந்து நம்ம கரெக்டா சொல்லணும். எப்போ அது கிரேட்டரா இருக்கும், எப்போ அது லெஸரா இருக்கும். அந்த திங்க் அண்ட் ரிஃப்ளெக்ட்ல அதான் கேட்டிருக்காங்க. a and b வேல்யூ என்னவா இருந்தா a plus b the whole square வந்து less than a square plus b square இருக்கும். செகண்ட்ல a plus b the whole square எப்போ greater than a square plus b square இருக்கும். a and b வேல்யூக்கு எந்த வேல்யூ போட்டா இந்த மாதிரி கிரேட்டரா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அண்ட் தேர்ட் என்ன கேக்குறாங்கன்னா a plus b the whole square ஓட வேல்யூ எப்போ a square plus b square ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா 10 2ன்னு ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பரா எடுத்தோம் கரெக்டா. அப்பதான் நமக்கு a plus b the whole square greater than a square plus b square வந்துச்சு. Did you observe that a plus b the whole square and a square plus b square are both positive? நம்ம பண்ண எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அது ரெண்டுமே பாசிட்டிவா இருந்துச்சு. What term will decide which is larger? Use the expansion a plus b the whole square to decide. அப்போ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சைன் தான் எது லார்ஜரா இருக்கு எது கம்மியா இருக்குங்கிறத டிசைட் பண்ணுது. ஏன்னா செகண்ட் நம்ம ஒரு டேர்ம் வந்து நெகட்டிவா எடுத்தோம், அப்போ இது லெஸரா இருந்துச்சு. யூஸ் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் a plus b the whole square to decide. a plus b the whole square ஓட ஃபார்முலா என்ன? a square plus b square plus 2ab. இந்த எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணி இதை வந்து டிசைட் பண்ண சொல்றாங்க. இப்போ இது வந்து ஒரு ஸ்கொயர் டேர்ம், அதனால எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கும் இது ரெண்டுமே, a square b square. ஆனா இங்க வந்து 2ab ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இப்போ a வேல்யூ அண்ட் b வேல்யூ வந்து ரெண்டுமே பாசிட்டிவா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த டேர்ம் 2abங்கிற அந்த டேர்மே பாசிட்டிவா இருக்கும் கரெக்டா. அப்போ இந்த டூ டேர்ம்ஸோட இங்க ஒரு பாசிட்டிவ் டேர்ம் இருக்கு, அப்பதான் இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. அப்ப அந்த பாசிட்டிவ் டேர்ம் இல்லைன்னா அந்த a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கு, இந்த 2ab இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது வந்து கம்மியான வேல்யூ தானே இருக்கும். அதனாலதான் a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் வந்து கிரேட்டரா இருக்கு. ஏன்னா இங்க 2abங்கிற அந்த வேல்யூ இல்ல, அதனால இது வந்து கிரேட்டரா இருக்கு.
ஒருவேளை ரெண்டுமே நெகட்டிவ் நம்பர் யோசிச்சு பாருங்க. இந்த ஏயோட வேல்யூமே நெகட்டிவ், பியோட வேல்யூமே நெகட்டிவ். அப்பவுமே ப்ராடக்ட் ஆஃப் டூ நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ். அதனால இந்த 2ab அப்பவுமே பாசிட்டிவா தான் வரும். ஸோ அப்பவுமே a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ வந்து கிரேட்டரா இருக்கும் தேன் a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஏன்னா இங்க வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூ வந்து இங்க மிஸ் ஆகுது. இப்போ ஒருவேளை ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ், இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி யோசிச்சு பார்க்கலாம். இப்போ ஒரு வேல்யூ வந்து பாசிட்டிவாவும் இன்னொரு வேல்யூ நெகட்டிவாவும் இருந்தா, ஒருவேளை a பாசிட்டிவ் பி நெகட்டிவ், இல்லைன்னா a நெகட்டிவ் பி பாசிட்டிவ், அந்த மாதிரியான வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அப்ப நமக்கு இந்த 2abங்கிற ப்ராடக்ட் வந்து மைனஸ்ல வரும். 2 இன்டூ a இன்டூ மைனஸ் பி, இல்லைன்னா 2 இன்டூ மைனஸ் a இன்டூ பின்னு வச்சுக்கோங்க. அப்ப ரெண்டு இடத்துலயும் மைனஸ் 2ab மைனஸ் 2ab தானே வரும். அந்த கேஸ்ல இதோட எக்ஸ்பான்ஷன்ஸ் எப்படி இருக்கும்? a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், இதோட எக்ஸ்பான்ஷன் என்ன? a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. ஆனா இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ்ங்கிற ஒரு காம்பினேஷன்ஸ்ல a and b வேல்யூ இருந்துச்சுன்னா இந்த 2ab-யோட வேல்யூ மைனஸ்ல வரும். இப்போ a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab-ஆ நமக்கு கிடைக்கும். இப்போ a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூவோட இதை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்களேன். இங்கேயும் a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், இங்கேயும் a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், ஆனா இங்க எக்ஸ்ட்ராவா மைனஸ் 2ab இருக்கு. இப்போ இது ரெண்டுத்தோட சம் வந்து 10ன்னு வச்சுக்கோங்க. அப்ப இங்கேயுமே 10 தானே வரும். அப்போ மைனஸ் இங்க 1ன்னே வச்சுப்போம். எக்ஸாக்ட் வேல்யூலாம் நான் சொல்லல, சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் எடுக்கிறேன். அப்போ ஒரு 1ன்னு வச்சாலுமே ஒரே ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணாலுமே இங்க 9ன்னு வந்துருது. அப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் வந்து கம்மியா இருக்கு than the a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். கரெக்டா? ஏன்னா இந்த ரெண்டு டேர்ம் இங்க ரெண்டு சைடுமே வருது, ஆனா இங்க எக்ஸ்ட்ராவா ஒரு டேர்ம் வந்து மைனஸ் பண்றாங்க. சோ இங்க ஈக்குவல் டேர்ம்ஸ் ரெண்டு இருக்கு, ஆனா ஒரு சைடு வந்து அதுல ஒண்ணு மைனஸ் ஆகுது. அப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் கம்மியா இருக்கும். So a positive b negative and a negative b positiveங்கிற combinations நமக்கு a and b value இருந்துச்சுன்னா in that case a plus b the whole square will be less than a square plus b square. And third எப்போ a plus b the whole square will be equal to a square plus b square னு கேட்டிருக்காங்களா? இதோட எக்ஸ்பான்ஷன் என்ன? a square plus b square plus 2ab equal to a square plus b square. இதுல இது ரெண்டுமே ஈக்குவல் டேர்ம்ஸ். அப்ப ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும்னா இந்த 2ab வரக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? அந்த 2ab should be equal to 0. இந்த 2ab equal to 0வா இருக்கணும்னா ஒண்ணு a equal to 0வா இருக்கணும், இல்லனா b equal to 0 இருக்கணும், இல்லனா a and b ரெண்டுமே 0வா இருக்கணும். ஏன்னா இது ரெண்டு ப்ராடக்ட்ல இருக்குல்ல, ஏதாவது ஒரு டேர்ம் 0வா வந்தாலுமே இந்த டேர்ம் 0 ஆயிடும், இல்லனா ரெண்டுமே 0 வந்தாலும் 0 ஆயிடும். இப்ப நான் இதை சம் அப் பண்ணி ஃபுல்லா சொல்றேன். a plus b the whole square greater than a square plus b square எப்போ இருக்கும்னா a and b வேல்யூ ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கணும், இல்லனா ரெண்டுமே நெகட்டிவா இருக்கணும். both the values a and b both ரெண்டுமே ஒரே சேம் சைனா இருக்கணும், பாசிட்டிவ் இல்லனா நெகட்டிவ்னு. அப்படி இருந்தா a plus b the whole square வந்து கிரேட்டரா இருக்கும். இப்போ எப்போ a plus b the whole square வந்து less than a square plus b square இருக்கும் அப்படின்னா a பாசிட்டிவ் அண்ட் b நெகட்டிவ், இல்லனா a நெகட்டிவ் b பாசிட்டிவ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைன் உள்ள நம்பர்ஸை யூஸ் பண்ணோம்னா நமக்கு இது லெஸர் வேல்யூவா இருக்கும் a plus b the whole square. அண்ட் இந்த a plus b the whole square ஈக்குவல் டு a square plus b square எப்போ ஈக்குவலா இருக்கும்னு பாத்தீங்கன்னா a or b, இல்லனா a and b ரெண்டுமே ஈக்குவல் டு 0வா இருக்கணும், இல்லனா a 0வா இருக்கணும், இல்லனா b 0வா இருக்கணும். ஏதாவது ஒண்ணு இல்ல ரெண்டுமே 0வா இருந்தா நமக்கு இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். a plus b the whole square equal to a square plus b square. இப்போ இந்த ஐடென்டிட்டியை வச்சு நம்ம ஸ்கொயர் ஆஃப் ஜெனரல் பைனாமியல் எக்ஸ்பிரஷன்ஸை கண்டுபிடிக்கலாம். பைனாமியல் எக்ஸ்பிரஷன்ஸ்னா என்ன? ரெண்டு டேர்ம் இருக்க எக்ஸ்பிரஷன் தான் பைனாமியல் சொல்லுவாங்க. பைனா 2. ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன்ல 2 டேர்ம்ஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 5x 2y இருக்கா. ஸோ 2 டேர்ம்ஸ் இருக்கு. ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ல எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு நமக்கு பார்க்க தெரியும் இல்லையா? லீனியர் பாலினாமியல் லெசன்லயே நான் சொல்லி கொடுத்துருப்பேன் சாப்டர் 2ல. ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன்ல 2 டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அது பைனாமியல் எக்ஸ்பிரஷன். அந்த மாதிரி 2 டேர்ம்ஸ் இருக்க ஒரு எக்ஸ்பிரஷனை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஐடென்டிட்டியை நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்க கீழே கொடுத்துருக்காங்க. 5x plus 2y ஒரு பைனாமியல் எக்ஸ்பிரஷன் அண்ட் அதை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ இதை வந்து a plus b the whole square ஃபார்மேட் எடுக்கலாமா? அப்போ aங்கிறது என்ன? 5x, bங்கிறது 2y. அப்போ a plus b the whole square equal to a square plus 2ab plus b square ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணணும். a ஸ்கொயருங்கிறது என்ன? a வந்து 5x, அப்போ a ஸ்கொயர் வந்து 5x the whole square. 2ab, aங்கிறது 5x, bங்கிறது 2y.
அண்ட் b வந்து 2y. ஸோ இங்க வந்து b ஸ்கொயர் வரதுனால 2y த ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் உள்ள கொண்டு வந்தீங்கன்னா 25x ஸ்கொயர் வரும். இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 5s are 10, 10 2s are 20 into xy 20xy. And இங்க வந்து 2 square 4 and y square 4y square. So we can also use identity to help us with numerical calculations. ஸோ இந்த மாதிரி பைனாமியல் எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஐடென்டிட்டிஸ் யூஸ் ஆகுது. அதே மாதிரி நியூமரிக்கல் கால்குலேஷன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. இப்போ 43 ஸ்கொயர் எக்ஸாம்பிளுக்கு எடுத்தீங்கன்னா 43யை நம்ம 40 + 3ன்னு எடுத்துக்கலாமா? இப்போ 40 + 3னா இது வந்து 40 வந்து a and 3 வந்து b. அப்போ a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால a ஸ்கொயர். அப்போ 40 ஸ்கொயர் 2ab 2 × 40 × 3 and b ஸ்கொயர் வந்து 3 ஸ்கொயர். இது எல்லாத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா 1600 + 240 + 9 = 1849 வருது. இப்போ 43 ஸ்கொயர்னா 43 × 43 போடுறதுக்கு பதில் நம்ம இந்த மாதிரி எழுதணும்னா 40 ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது ஈஸி, 3 ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதும் ஈஸி, அப்புறம் 2ab மல்டிப்ளிகேஷன் பண்றதும் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். 43 × 43 பண்றதை விட நம்ம இது சீக்கிரமாவே பண்ணிடலாம். அதனால இந்த மாதிரி நியூமரிக்கல் கால்குலேஷன் சீக்கிரமா பண்றதுக்கு ஐடென்டிட்டி யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் செட் 4.1 பார்க்கலாம். அதுல சில பைனாமியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் நியூமரிக்கல் வேல்யூஸ், இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 2 பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம சால்வ் பண்ண போறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.